வணக்கம் ரெட்டாக்கிஸ் நேயர்களே. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறேன்னா, இந்தியாவோட மிகப்பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் செல்லோ செல்வராஜ் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்ச உங்களுடைய இந்த பயணம் மிகப்பெரிய பயணம்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வாசிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் என்ன சார்? தான் வயலின். ஓகே சார். வயலினில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. அப்பா கற்றுக் கொடுத்தாங்க. அப்பா வயலின் கற்றுக் கொடுத்தாங்க. வயலினுக்கு அப்புறம் தான் நீங்க செல்லோ வாசிக்க ஆரம்பிச்சீங்களா? அதுக்கப்புறம் வியோலான்னு இன்னொன்று இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இன்னொன்று இதுக்கப்புறம் ஒன்று வியோலா இருக்குது. அதுக்கப்புறம் செல்லோ இருக்குது. அதுக்கப்புறம் டபுள் பேஸ் 4 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது ஃபேமிலி, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி. இது தங்கச்சி இது வயலின். அந்த மாதிரி ஷார்ட் டோன் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேஸ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேஸ், அதுக்கப்புறம் ஃபுல் பேஸ் ஃபாதர் அப்படி மாதிரி அது அந்த மாதிரி ஃபுல்லாக வயலின், வியோலோ, செல்லோ, டபுள் பேஸ் 4 இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி வரும். அதான் செல்லோ வயலின்லாம் தாண்டி உங்களுக்கு 14 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தெரியும்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி எங்களுக்காக சொல்கிறீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் மேண்ட்லின், பேஞ்சோ, ஓபோ, அப்புறம் ட்ரம்பட்டு, அப்புறம் தில்ருபா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறம் மவுத் ஆர்கன், அப்புறம் சிங்கிங், கசல் பாடுற மாதிரி ரஷ்யன் வாய்ஸு அதெல்லாம் எல்லாமே பண்ணுவேன். ஆமாம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் தவிர ஒரு 20 படம் ஹீரோ ஆக்ட் பண்ணேன். எஸ் சார், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இது மியூசிக் மட்டும் வாசிக்கிறது இல்லாமல் ஆக்டர் எல்லாமே கேள்விப்பட்டோம், ஹீரோ எல்லாமே சொல்லி கேள்விப்பட்டோம். அதை பற்றி அனுபவம் சொல்கிறீங்களா? ஆமாம். அது வந்து ஒரு 20 பிக்சர்ஸ் ஆக்ட் பண்ணேன் நான். அதில் ஃபஸ்ட்டு படம் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா மிஸ்டர் சங்கர் கணேஷ் அவங்க தான் இண்டஸ்ட்ரி உள்ளே கொண்டு வந்தது. அவங்க இண்டஸ்ட்ரி உள்ளே கொண்டாந்து என்னை ரெக்கார்டிங்லாம் வாசிக்க வச்சு இது பண்ணி தேவர் சார்கிட்ட சொல்லி, தேவர் படம் நிறைய பண்ணுவாங்க அப்போல்லாம். ஆட்டுக்கராள மேலே நிறைய படம்லாம் வரும் இல்லை. அப்போ கணேசன் கிட்ட கச்சேரியில் நான் வாசிப்பேன். நான் அப்போ கமல் சார் மாதிரி ஆக்ட் பண்ணுவேன் ஸ்டேஜில். கமல் சார் உங்களுக்காக பாட்டெல்லாம் பாடி இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பாட்டு பாடி ஒரு தடவை வந்து கமல் சார் வந்து இது ஒரு ப்ரொடியூசருடைய கல்யாணம், ஹேமா மாலினி கல்யாண மண்டபத்தில் ஒரு ப்ரொடியூசருடைய கல்யாணம், பெரிய கல்யாணம். அதில் ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க எல்லாம். கமல் சார் வந்திருக்காரு, ஸ்ரீதேவி, எல்லா ஆர்டிஸ்ட்டும், ஸ்ரீபிரியா சார் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கணேசன் வந்து ஒரு ஏன்னா இப்போ கச்சேரியில் வந்து டான்ஸ் பண்ணுவேன் நான். ஒரு 2 சாங் அவர் உன்னை நான் பார்த்தது சாங் இருக்குல்ல, உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலையில், அந்த சாங்கு அது வந்து பாடுவாங்க. அப்படியே கமல் சார் மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் ஸ்டேஜில். அப்புறம் வந்து மனைவி அமதெல்லாம் சாங் ஒன்று இருக்குது. அது அந்த சாங்க்கு அதுக்கும் டைலாக்லாம் பேசிட்டு அப்படி ஆக்ட் பண்ணுவேன். அவர் மாதிரியே பேசுவேன் நான். அதில் வந்து மன்மதி லீலி படத்தில் வந்து அவர் அந்த கேர்ள்கிட்ட சொல்லிடுவாங்க, நான் 9 மணிக்கு நான் வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். அப்போ வர சொல்லிட்டு லேட்டாக வருவார், 10:30 மணிக்கு வருவார். மெதுவாக வீட்டு உள்ள அப்படியே பார்த்துட்டு லுக்கெல்லாம் விட்டு உள்ளே வந்துட்டு மெதுவாக வந்து கேட்பாங்க, அந்த பொண்ணு நீங்கள் தான், கேளுங்க ரேக்கா வந்து ரொம்ப நேராச்சா, என் மேலே கோவமா, அதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன் சொல்லுவாங்க. அதானே என்னை விரும்பாத பெண்களே கிடையாது சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்காக ஒரு சாங் பாடுங்களேன் சொல்லுவாங்க. அப்போ வந்து மனைவி அமைவதெல்லாம் அந்த சாங் பாடுவாங்க. அப்போ அந்த சாங்கை நான் அப்படியே ஆக்ட் பண்ணுவேன் நான். அப்படியே ஃபுல்லாக அந்த சாங்கு டைலாக்லாம் பேசிட்டு அப்படியே ஆக்ட் பண்ணும்போது, அப்போ அந்த கல்யாணத்தில் வந்து எம்எம்டி கல்யாணத்தில் கமல் சார் வந்திருக்காரு. கமல் சார், ஸ்ரீதேவி மேடம் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும். அப்புறம் அந்த இதெல்லாம் பண்ணோடனே அப்போ சங்கர் கணேஷ் அண்ணன் வந்து எங்கள் ட்ரூப்பில் ஒரு கமல் இருக்கார், இப்போ ஆக்ட் பண்ணுவார் சொல்ல அவர் அப்படியே பார்த்தாரு, பார்த்து சிரிச்சுட்டு இருந்தார். அவர் டைலாக்லாம் பேசிட்டு ஆக்ட் பண்ணுறது வந்து எங்கள் ட்ரூப்பில் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் டக்குன்னு அப்போது டைலாக்லாம் பேசிட்டு ஆக்ட் பண்ணோன்னே அப்படியே பார்த்துருந்தார். பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சார். ரொம்ப இது பண்ணிட்டு மேலே வந்து நல்லா ஹக் பண்ணி நல்லா பேசியிருக்காங்க, இல்லை கையெல்லாம் கொடுத்துருப்பாரு, வெரி குட் சொல்லிட்டு பண்ணேன். அதை வந்து நிறைய ப்ரொடியூசர் கல்யாணம் இல்லை, எல்லா ப்ரொடியூசர் பார்த்துருப்பாங்களே, எல்லா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களே. டக்குன்னு எம்ஏ காஜா வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அப்போல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு படம், ஒரு விடுகதை, தொடர்கதை, அப்புறம் மாந்தோப்பு கிளியே, அந்த மாதிரி நிறைய படம் வந்துருது. அப்போ வந்து தெருவிளக்குன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. படத்தில் வந்து விஜயன் சார், இவர் நம்ம மீசை விஜயன் சொல்லுவாங்க தெரியுங்களா, நிறமாறது புகழ்லாம் ஆக்ட் பண்ணார். அவர் ஆக்ட் பண்ணுறாரு.
அதில் வந்து அவரோட பிரதராக ஆக்ட் பண்ணுறாரு, அது செகண்ட் ஹீரோ ஆக்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஹீரோ, ஒன் ஆஃப் த 2 பேரும் ஹீரோ படத்தில். ப்ரொடியூசர்லாம் உங்களை நிறைய பேர் பார்த்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் வாய்ப்பு நிறைய வந்துச்சு சார் ஹீரோவா நடிக்க? அதுதான் அதை பார்த்துருந்தாங்க. அப்போ தான் ப்ரொடியூசர் பார்த்தாரு. பார்த்துட்டு உடனே எம்ஏ காஜா வந்து படம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டு உடனே கார்டு கொடுத்துட்டு நாளைக்கு வந்துடுங்க, இது சாரதா லாட்ஜ் இருக்குது மயிலாப்பூரில், உட்லண்ட்ஸ் தேட்டர் இது உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு லாட்ஜ் இருக்குது, அங்கே தான் நிறைய கம்போசிங்லாம் நடக்குங்க. அப்போ அந்த 10 மணிக்கு வந்துருங்கன்னு சொன்னார். சரி ஓகே நாங்கள் போயிட்டேன். அங்கே போனால் கம்போசிங் இவர் கங்கைமன் சார் கம்போஸ் பண்ணிட்டுருக்காரு. பண்ணியிருக்காரு. போடையா ஒரு கடிதாசி அட பொண்ணோட நிலைமையோசி, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணிட்டுருக்காரு. இதை பண்ணிட்டு இருக்காங்கள. அதை பார்த்துட்டு இது வந்து அண்ணன் பாடிட்டோன்னு சொன்னாங்க. அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டு கம்போஸ் பண்ணுறாரு. அது வந்து மதுரை பக்கம் மச்சான் ஊரு மச்சானுந்தா கண் மச்சான் பாரு, அட அவளுக்கு என்ன மயில போல என்ன மயக்கி விட்டா வைக்கானாலு கை தொட்டா நெய்யாட்டும் நான் உருகி போனேன் அப்படி ஒரு சாங்கு. இந்த பாட்டு வந்து ஒரு மலேசியாவாஸ் சார் பாடிட்டோன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டு பாட்டோன்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்லிட்டு இருக்காரு, எம்ஏ காஜா சார் சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், சார் நேற்று கமல் சார் வந்தாருங்களா சார்? ஆமாம் அவர் பாட வைக்கலாம் சார் நான் சொன்னேன். ஆமாம் இல்லை, உடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லி அவர்கிட்ட பேசினாங்க. அப்போ அவர் இது கோல்டன் பீச்சில் ஷூட்டிங்கில் தான் இருக்கார். அப்புறம் பேசினார் வந்து அப்போல்லாம் ஃபோன் கிடையாதுல்ல, அப்போது இதில் வந்து அவர் பேசினார், விஜிபியில் வந்து பேசினார். நீங்கள் ஒரு சாங் பாடணுன்னு அவர் சொன்னார். நான் இது மட்டும் மற்றவங்களுக்கு யாரும் பாடினதில்லை, எனக்கு நானே பாடி நானே ஆக்ட் பண்ணிப்பேன் அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னார் எனக்கு ஆக்ட் பண்ணிட்டு நானே பண்ணுவேன்னு சொன்னார். இல்லை சார் நீங்கள் நேற்று ஒரு தம்பியை வந்து பாராட்டினீங்களே நேற்று இதில் கல்யாணத்தில், நல்லா ஆக்ட் பண்ணிருக்கேன். ஆமாம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணார். ஆமாம் நான் அப்படியான்னு சொன்னார். யார் மியூசிக்னு கேட்டால் கங்கைமன் சார் சொன்னேன். சரி எத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னால் உடனே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒருத்தர் டேலண்ட் இருக்குன்னா அவர் உடனே என்கரேஜ் பண்ணுவார். அவர் நம்ம கமல் சார் ஒரு டேலண்ட், அதனால எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு 2 மணிக்கு யார் மியூசிக் பண்ண கங்கைமன் சொன்னோன்னே அருணாச்சல ஸ்டுடியோ வந்து அவர் வந்து பாடிட்டு கொடுத்துட்டாரு. பாட்டு பாடிட்டார். பாடிட்டு வெளியே வர்றாரு. ராஜா அண்ணா போகிறாரு உள்ளே, இளையராஜா சார் போகிறாரு. என்ன இங்கே வந்துட்டு போகிறேன் அவர் கேட்டார். இல்லை ஒரு சாகு பாடிட்டு போகிறாரு. அப்படியா சார்? உங்கள் ஆளுக்கு தான் ஒருத்தர் ஆக்ட் பண்ணுறாரு, ஒருத்தர் மியூசிஷியல், அவருக்கு நான் பாடி கொடுத்துருக்கேன்னு சொன்னார். அப்படி பேசினார். சரி அது ஒரு பாக்கியம் எனக்கு. கமல் சார் பாடி ஒரு அவரை பார்த்தோன்னா ஆக்ட் பண்ணதாக வந்தது. மேல்நாட்டு மருமகள் ஃபஸ்ட்டு ஒரு படம் இது. எங்கள் அப்பா எம்எஸ்சி கிட்ட வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது மேல்நாட்டு மருமகள் படம் இவர் சிவகுமார் சார் ஆக்ட் பண்ணது. அப்போ வந்து கமல் சார் வந்து டான்ஸ் பண்ணுவார் படத்தில். ஒரு கேரக்டர் இருக்கும் அதில், ஐ வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் கம் ஆன் மை டியர் ஒரு சாங் இருக்குது. அதுக்கு டான்ஸ் பண்ணுவார். அப்போ நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறது, எங்கள் அப்பா நான் அப்பா வயலின் வாசிக்கும் போது அப்போ தான் பார்த்தேங்க ஐடியா வந்து எப்படி சரி நல்லா இருக்குது, ஆக்ட் பண்ணலாம் போல இருக்குது ஒரு ஐடியா வந்து அவரை பார்த்து தான் அதுக்கு ஐடியாவே வந்தது. அப்படி இளையராஜா சார் செல்லம்னு சொல்றீங்கல்ல சார், அவரு உங்களை என்னைக்காவது திட்டிருக்காரா சார்? நாங்கள் பெரியவங்க திட்டு வாங்குறது எவ்வளோ கொடுத்து வைக்கணும் என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள்? நிறைய திட்டு வாங்கியிருக்கீங்க. எல்லாரும் திட்டு வாங்குறதால வாசி தான் வேலை கொடுப்பாரு நிறையா. பாருங்கள் அவர் ரெக்கார்டிங்கில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி தான் போனேன். ஒரு மலையாள படம் குருன்னு ஒரு மலையாள படம் டபுள் பேஸ் வாசிக்கு போயிருந்தேன். டபுள் பேஸ் வாசிக்கும் போது ஒரு 80 பேர் ஆர்கெஸ்ட்ரா. அதில் 5 டபுள் பேஸ், 10 செல்லோ, அப்புறம் 40 வயலின்னு 20 வியோலா இருக்குது. அவ்வளோ ஆர்கெஸ்ட்ரா. அவங்க வந்து பார்த்துட்டு ஆர்கெஸ்ட்ரா நோட்ஸ் வச்சு பார்த்துட்டு 10 செல்லை கேட்டால் 9 செல்லை தான் இருக்குது. சுப்பையா என்ன 9 செல்லை தான் 10 செல்லை கேட்டேனேன்னு சொன்னார். அவரு கேட்டோன்னே ஆக்டர் என் செல்லை வாசிப்பல்ல செல்லை எடுத்துகிட்டு சொன்னார். ஆக்டர் தான் கூடுவார், அந்த ஆக்டர் செல்லை எடுத்துகிட்டு சொன்னார். சரி ஓகேண்ணேன்னு சொல்லிட்டு நான் இப்போ அவர் ரூமுக்குள்ளே போகிறது, இன்ஜினியர் ரூமுக்குள்ளே போகிறதுக்குள்ளே போயிட்டேன். நேராக கிட்டே போயிட்டேன். என்ன யாருன்னு கேட்டார். நான் வயலின் வேலை கூட இருக்குதுண்ணே, அது கூட வாசிப்பேன்ல நான். சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வாசிக்கிறேன் நான். அப்புறம் வயலின் வாசிக்கும்போது வயலின் வாசி அங்கே ஆக்டர் சவுண்ட் கூட அடிச்சு விட்றது. ஓகே டேக்கு ஓகே. அடுத்தது வியோலா வாசி ஓகே. அப்புறம் செல்லோ அதே மாதிரி 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்ருக்கேன். 3 டே 10 நாள் போகுது ரீ ரெக்கார்டிங். அது குருன்னு மலையாள படம், மோகன்லால் லைக் பண்ண படம், ஃபஸ்ட் கிளாஸ் படம் அது, அவ்வளோ மியூசிக்கு. அப்போ 3 நாள் பொறுத்து அப்புறம் மதியானம் லஞ்சு போயிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கோம் எல்லாம். அவர் உள்ளேருந்து சொல்கிறாரு, மைக்கில் சொல்கிறார், இதில் டாக் பேக்கில், ஆக்டர்
என்ன நினச்சிருக்க நீ இது கேட்குறாரு. டெய்லி 6 கால்ஷீட் வாங்கிட்டு போகிறேன். எல்லாருக்கும் ஒரு 1.5 கால்ஷீட் தான். 99னா 1.5 கால்ஷீட் தான். அப்புறம் நான் 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தா 1.5 6 கால்ஷீட் ஆயிடுச்சு இல்லை. டெய்லி 6 கால்ஷீட் வாங்கிட்டு போகிறேன். எல்லா கல்லும் வேறு தான் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் கேக் வாங்கி கொடு, சரி ஈவினிங் டிஃபன் வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, கேக் வாங்கி கொடுன்னு சொன்னால் வாங்கி கொடுத்தா அன்றைக்கி எல்லாம். அதெல்லாம் பாருங்கள், அவங்க திட்டுறவங்க தான் நம்ம மேலே அன்பு ஜாஸ்தி இருக்கும். அவங்க பெரியவங்க, அவங்க ஜீனியஸ். அவங்க கிட்ட வாசிக்கிட்டாங்க நம்ம கொடுத்து வைக்கணும் இல்லை. அந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க வச்சார்ல, அது ஒரு அந்த அந்த ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அவர்கிட்ட வாசிக்கிறது பெரிய பாக்கியம். 35-40 இயர்ஸ் நம்ம வாசிக்கிறோம், கச்சேரியிலேருந்தே வாசிக்கிறோம். அதில் வந்து ஜேசுதாஸ் இவர் சங்கரகணி இவர் கச்சேரியில் சங்கரகணேஷ் பாட்டு வாசிப்பார். இவருக்கு காம்பார்கன் வாசிப்பார். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா, அந்த பாட்டு வந்து அவர் வாசிப்பார். பால அண்ணன் பாடுவார், நான் டான்ஸ் பண்ணுவேன். இந்த சைடில் பார்த்தா மனைவி அமலா சொல்லி ஜேசுதாஸ் அண்ணன் பாடுவார், டான்ஸ் பண்ணுவேன். அந்த வாய்ப்பெலாம் கிடச்சிருக்குல்ல. சங்கர் கணேஷ் அண்ணனும் சரி, அங்கேயும் சரி, இங்கேயும் சரி, எல்லா கட்சியிலும் 2 சாங் போட்டுருவாங்க. அந்த பாக்கியம் கிடைக்கும்போது அவங்க நம்மளை கொண்டு வராங்க. நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னா நம்ம மேலே பாசம் ஜாஸ்தி இருக்குனால தான். அதுக்காக தான் கோவப்படுறோம். அதுக்காக நம்ம கோச்சக்கூடாது. என்ன சொல்கிறேன், கரெக்ட் தானே? அவ்வளோ பெரிய ஜீனியஸ் இல்லை. இவ்வளோ வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ படம் நானும் அவர் எவ்வளோ படம் பண்ணார், அது அவ்வளோ படம் நான் வாசிச்சிருக்கேன். 1000 படம் 1500 படம் மேலே ஒர்க் பண்ணிட்டேன். எல்லா லாங்குவேஜும் நான் எல்லா லாங்குவேஜும் எல்லா மியூசிக் டேரக்டரும் வாசிச்சிருக்கேன். ஒரு 300 மியூசிக் டேரக்டர் வாசிச்சிருக்கேன் நான். இப்போ இவர் அனிருத் மட்டும் அவ்வளோ மியூசிக் டேரக்டர், தெலுங்குல, கன்னடம், மலையாளம், ஒரியா, பெங்காலி எல்லாம் ஆல் லாங்குவேஜ் பண்ணிட்டு வந்து. அப்புறம் அது இல்லாமல் தனியாக கூப்பிட்டு போனாங்க. நம்ம பாபு சார்னு சுவிட்சர்லாண்டில் இருக்கார். அவர் வந்து எனக்கு தனியாக சார்ட்டர் பிளேனில் இதில் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் தனியாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. நான் வேறு எங்கேயோ கச்சேரி கூப்பிட்றாங்க போல நினச்சேன். சுவிட்சர்லாந்து சொன்னோன்னா சைலண்ட் ஆகிட்டேன். எங்கள் ஊருக்கு வரீங்களா? சுவிட்சர்லாந்து சைலண்ட் ஆகிட்டேன். இல்லைங்க சைலண்ட் ஆகிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிராண்டாக பண்ணுறாங்க பொழுது, நம்ம கச்சேரியெல்லாம் கல்யாண கச்சேரியில் இப்போ வாசிக்கிறோம், யாரோ தப்பாக கிராண்டாக பண்ணுறாங்க பொழுது ஊருக்கு. இல்லைங்க நீங்கள் வாசிச்சிருக்கீங்க, நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, 20 படம் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லை இப்போ நான் எம்ஜிஆர் சார் கூட உங்களை பார்த்து வந்து பேசியிருக்காரு, கல்யாணத்தில் வந்து பாராட்டியிருக்காரு. அதெல்லாம் ஃபோட்டோலாம் எனக்கு பார்த்தோம். சிவாஜி சார் கூட பாராட்டியிருக்காரு. அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க ராஜரிஷி படம்லாம். அதெல்லாம் 2 இமயமலைகிட்ட ஆக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா வந்து பேசியிருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது ஒரு டசன் ஹீரோன்னு ஆக்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் கூட. அம்பிகா, குயிலி, வனிதாசி, லாவணி எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கிடைக்கிறது இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை நான் கூப்பிட்றேன். இவ்வளோ 1000 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டு, உங்களை பார்க்கணுன்னு நாங்கள் விரும்புகிறாங்க, நீங்கள் வரீங்களா? ஓகே சார் வரேன் சார். உடனே அடுத்த நாள் ஆள் வந்தாங்க, டக்குன்னு பேசினாங்க. இது எத்ராஜ் காலேஜ் பக்கத்தில் போயிட்டு டக்குன்னு பாஸ்போர்ட்லாம் கொடுத்து எல்லாம் கண்ணுலாம் எடுத்து டக்குன்னு முடிச்சு 3ஆவது நாள் போயாச்சு சுவிட்சர்லாந்து. கூப்பிட்டு போயிட்டாங்க. பாக்கியம்ல அது அப்பா அம்மா பிளெஸ்ஸிங், கடவுள் பிளெஸ்ஸிங். இல்லைன்னா அதெல்லாம் கிடைக்காது. அங்கே போய் நம்ம எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிச்சோம், நம்ம வாசி காட்டணும்.